இந்த நாளின் வார்த்தையாக எடுத்துக்கொண்ட வசனம் ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உண்டாக்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இங்கே பார்க்கும்போது இதுக்கு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால், நோ ஃபியர் பிகாஸ் காட் இஸ் நியர். இஸ்ரவேல் மக்களுக்கு யாக்கோபுக்கு முதலாவது சொன்ன காரியம் தீர்க்கன் மூலமாக, உன்னை சிருஷ்டித்தவர். அவர் நம்மை சிருஷ்டித்தது மட்டுமல்ல, அவர் நம்மை உருவாக்கினவர். He made us to be his people. தெரிந்து கொண்டவர். ஆனபடியால் தான் அவர் நமக்கு சொல்லுகிறார். ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய நமக்கு, அங்கே மாமிசத்துக்குரிய இஸ்ரவேலாகிய அந்த யாக்கோபுக்கு சொல்லுவது நமக்கு சொல்லுகிறது. அவர்களை விடுவித்தார். நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டதினாலே நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நம்மை முன்குறித்து அழைத்து உறுதிப்படுத்தி அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி எப்படி அவர்களுக்கு சொன்னாரோ அதை நமக்கு இன்றைக்கு நாம் அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஜனம், அவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். இந்த காரியத்தினாலே இன்றைக்கு நாம் யூதர்களாக பிறக்கவில்லை என்றாலும் ஆவிக்குரிய யூதர்களால் இயேசுவை அறிந்திருக்கிறதுனால, இயேசுவை விசுவாசிக்கிறதுனால நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கை விடுதலை பெற்று இன்றைக்கு கர்த்தர் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.